என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதிருந்து எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கடவுள் தமது தூயகத்தில் உரைகிறார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கிற கடவுளே அவர்களுக்கு வலிமையும் மனத்திடத்தையும் அளிப்பார். திருப்பாடல்கள் 67, இறைவசனங்கள் 6, 7 மற்றும் 36. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற யாவருக்காகவும் மன்றாடுவோம். குறிப்பாக வருகின்ற 1ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட புதிய குருக்களுக்காகவும், சிறப்பாக நம்முடைய பங்கிலிருந்து குருவாக அருள்பொழிவு செய்யப்படவிருக்கின்ற திருத்தொண்டர் ஜெரோம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் தமது துறவற வாழ்வின் இறுதி வார்த்தை பாடுகளை கடவுளிடம் ஒப்பு கொடுக்கின்ற அருள் சகோதரியும் என்னுடைய சகோதரியுமான அருள் சகோதரி பெர்லின் சந்தானம் இவருக்காகவும் இவருடைய துறவற வாழ்வுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் ராஜா மைக்கேல் அன்னஜோதி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துகளுக்காகவும், இன்று தாயாம் திரு அவை அன்னை மரியாளுடைய பெற்றோரும் இயேசுவின் தாத்தாவும் பாட்டியுமான புனித சுவக்கின் புனித அன்னாள் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா தாத்தாக்களுக்காகவும் பாட்டிகளுக்காகவும் இன்றைய நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் உலகம் முழுவதும் புனித அன்னாள் பெயரில் இருக்கின்ற துறவற சபைகளுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா, டாமினிக், ரீட்டா மனோகரன், ஏ மரிய புஷ்பம், எம் பால்ராஜ், இறைவனடி சேர்ந்த அனைத்து குருக்களுக்காகவும், கொரோனா நோயினால் இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலி முன்னுரை. ஞானத்தை படைத்த இறைவன் ஞானத்தை வரமாக கேட்டு வந்துள்ள உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிற்று திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டுள்ள வாசகங்கள் ஞானத்தையே கருவாக கொண்டுள்ளது. இன்றைய முதல் வாசகத்தில்
சாலமோன் அரசர் இறைவனின் மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை இறைவனிடம் கேட்கின்றார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிதமையால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தின் கனியை உண்டதாலே வளமை நிறைந்த வாழ்விலிருந்து விரட்டப்படுகின்றனர். அதனால் இங்கு சாலமோன் தனது கீழ்ப்படிதலால் நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானத்தை இறைவனிடமிருந்து பெறுகின்றார். இன்றைய திருப்பாடலில் தாவீது அரசர் இறைவன் அருளிய திருச்சட்டத்தின் மீது தான் கொண்டுள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட மேலான ஆண்டவரின் திருச்சட்டத்தையே அவருடைய ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்பதாக வாக்களிக்கின்றார். இறைவனின் பேரன்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுகின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட மக்களுக்கு தூய ஆவியார் தனது கொடைகளை வாரி வழங்குகின்றார். இதனால் கடவுள் அவர்களை தமக்கு ஏற்புடையராக்கி தமது மாட்சியில் பங்கு பெற செய்கின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு புதையல், முத்து மற்றும் வலை என 3 வகையான உவமைகளை தமக்கு சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். புதையலை கண்ட மனிதரும் நல் முத்துக்களை தேடிச் சென்ற வணிகரும் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த விலை மதிப்புள்ள பொருளை பெறுகின்றனர். விண்ணரசினை இந்த உவமைகள் வாயிலாக இயேசு ஒப்பிடுகின்றார். விண்ணரசின் மக்களாக நாம் வாழ நம்மிடமுள்ள எல்லாவற்றையும் இழக்க முன்வர வேண்டும். நிலையற்ற உடலை துறக்கும் போதுதான் மதிப்புள்ளவற்றை நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து விளைச்சலை கொடுக்கும்போது தான் அது தூய நல் அப்பமாக உருவெடுத்து பலிபீடத்தில் இயேசுவின் உடலாக மாறி நிலை வாழ்வை மாந்தருக்கு அளிக்கின்றது. ஆசிரியர் தன்னையே மாணவர்களின் நலனுக்காக முழுமையாக கையளிக்கும் போதுதான் அறிவு, ஆற்றல், திறமை நிறைந்த மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இறுதியாக இயேசு விண்ணரசினை கடலில் வீசப்படும் மலையோடு ஒப்பிடுகின்றார். நடுத்தீர்ப்பின் நாளில் நல்லோர் தீயோர் பிரித்தெடுக்கப்படுவதை சுட்டி காட்டுகின்றார். நாம் உயர் மதிப்புள்ளவற்றை பெற எல்லாவற்றையும் நாம் இழக்கின்றோமா? சிந்திப்போம். இந்த தெய்வீக திருப்பலியில் நிலை வாழ்வை அளிக்கும் உணவை பெற தகுதியான முறையில் திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க நம்முடைய சோம்பேறித்தனத்தை இழக்கின்றோமா? நல்ல தரமான கல்வியின் மூலம் ஞானத்தை பெற நாம் விரும்பும் கேளிக்கை ஆட்டங்களை இழக்கின்றோமா? பெறுவதை விட கொடுப்பதுதான் இன்பம், இழப்பதை விட இறைவனின் பிள்ளையாக இருப்பதே பேரின்பம் என்பதை உணர்ந்து இன்றைய சமூக திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அல்லாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. உமையது நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உமை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் நிறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கினன் நாவுக்கு அளித்தீரே. அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் மன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 17 12 முடிய. அந்நாள்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்துக்கு நீதி தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்துக்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை.
மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகிறேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களையே பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேரானவார் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 44 52 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்ளுகிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் இயேசு கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்ளுகிறார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 மற்றும் 46 இறைவசனங்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கியுள்ள புதையலையும் முத்தையும் போற்றி வளர்க்க எத்தகைய தியாகத்தையும் செய்யும் துணிவை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை வழிபாடு மூலமாய் நாம் அன்றாட அழைக்கப்படுகின்றோம். கடந்த 2 ஞாயிறுகள் பொதுக்காலம் 15, 16 ஆகிய இரண்டும் நம்முடைய வழிபாட்டு சிந்தனைகளை வயல்வெளியில் துவக்கச் செய்தது. இன்றைய ஞாயிறு ஒரு கனவு காட்சியுடன் துவங்குகிறது. இந்த கனவு காட்சி இன்றைய முதல் வாசகம் இவ்வாறு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 1 அரசர்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 7, 9 வாசிக்கிறோம். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், என் கடவுளாகிய ஆண்டவரே, மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று கேட்டார். அன்புக்கினியவர்களே, இந்த கனவு காட்சியுடன் சிறிது கற்பனையை கலந்து இன்றைய உலக சூழலை புரிந்து கொள்ள முயலுவோம். ஒருவேளை இன்றைய ஞாயிறு வழிபாடு நாம் எல்லாரும் பங்கெடுப்பது போல் நாம் கற்பனை செய்து கொள்வோம். இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தில் பல்வேறு நாடுகளுடைய அரசு தலைவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், முதன்மை குடிமக்கள் கலந்து கொள்வதாக நாம் கற்பனை செய்து கொள்வோம். அந்த வழிபாட்டில் இன்றைய முதல் வாசகம் வாசிக்கப்படும் பொழுது அங்கிருக்கும் தலைவர்களின் உள்ளங்களில் எவ்வகை எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் சற்று கற்பனை செய்து பார்க்கலாம். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கும் இறைவனிடம் தன் பதவிக்கால நீட்டிப்பு, அளவற்ற செல்வம், எதிர்க்கட்சிகளின் தோல்வி
என்ற முக்கியமான வரங்களை கேட்பதற்கு பதில் எதற்கும் உதவாத தேவையற்ற வரமான ஞானத்தை வேண்டி கேட்ட மன்னன் சாலமோனை ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பிழைக்க தெரியாத மனிதர் என்று சொல்லி தங்களுக்குள் ஏளனமாக சிரித்திருப்பார்கள். இவ்வுலக தலைவர்களின் ஏளத்திற்கு உள்ளான சாலமோனை இறைவன் மகிழ்ந்து பாராட்டுவதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒன்றரசர்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-12 முடிய உள்ள பகுதிகளில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. சாலமோனுடைய ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது, ஏற்புடையதாய் இருந்தது, மகிழ்ச்சி தருவதாய் இருந்தது, உவகை தருவதாய் இருந்தது, கடவுளுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கடவுள் அவரிடம், யாரிடம்? சாலமோனிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன், உனக்கு நிகரான உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை என்றார். இன்றைய முதல் வாசகம் இச்சொற்றொடருடன் முடிவடைகிறது. ஆயினும் அந்த கனவு காட்சியில் கடவுளின் வாக்குறுதி சாலமோனுக்கு அதோடு முடிவடையவில்லை. அடுத்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் சாலமோனுக்கு வழங்கும் கூடுதல் கொடைகள் நம் கவனத்தை ஈர்க்கிறது. ஒன்றரசர்கள் 3:13 3:12 இன்றைய முதல் வாசகம் முடிவடைகிறது. அடுத்த இறைவசனம், கடவுள் சாலமோனிடம், இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு நான் தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் என்றார். அன்புக்கினியவர்களே, ஞானத்தை வரமாக கேட்ட சாலமோனுக்கு ஞானத்தோடு சேர்த்து கடவுள் செல்வத்தையும் புகழையும் வழங்கியதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய பாரம்பரிய சிறுகதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. வழக்கமாக திருமண திருப்பலிகளில் சொல்லப்படும் பாரம்பரிய கதை இது. ஒரு ஊரின் ஒதுக்குப்புறமாக ஒரு எளிய குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த வீட்டிற்கு முன்பாக 3 முதிர்ந்த வயதுடைய நபர்கள் வந்து நிற்கின்றார்கள். அவர்களை கண்டு வெளியே வந்த வீட்டு தலைவி அம்மூவரையும் நோக்கி, தயவு செய்து வீட்டுக்குள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றார். அந்த மூவரில் நடுவில் இருந்தவர் சொல்லுகின்றார், நாங்கள் மூவரும் வீட்டிற்குள் ஒன்றாக வர முடியாது. இதோ என்னுடைய இடப்புறம் நிற்பவருடைய பெயர் செல்வம், வலதுபுறம் நிற்பவர் பெயர் வெற்றி, என்னுடைய பெயர் அன்பு. எங்களில் யார் வீட்டுக்குள் வருவது என்பதை நீயும் உன் குடும்பத்தாரும் கலந்து பேசி முடிவெடுத்து சொல்லுங்கள், அதுவரை நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி அனுப்புகின்றார். வீட்டிற்குள்ளே சென்று கணவரிடம் வெளியில் நடந்ததை சொல்லுகின்றார். உடனே கணவர் சொல்லுகின்றார் மகிழ்ச்சியோடு, சரி, செல்வத்தை வீட்டுக்குள் அழைத்து வருவோம், அவர் வந்து நம் வீடு முழுவதையும் செல்வத்தால் நிறைக்கட்டும் என்று சொன்னார். மனைவியோ, செல்வம் வேண்டாங்க, அதுக்கு பதிலாக வெற்றியை நம்ம வீட்டுக்குள்ளார கூப்பிடுவோம், அப்போ நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் என்று சொல்லி அவர் வெற்றி அழைக்கலாம் என்று சொல்லி முன்மொழிகிறார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட அந்த குடும்பத்தினுடைய மகள் அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லுகிறார், அம்மா அப்பா, நாம் அன்பு கூப்பிடுவோம், அப்போ நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய பகுதிக்கு 3வது நபரை முன்மொழிகிறார். பெற்றோருக்கு மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசை. உடனே நாம் அன்பை அழைப்போம் என்று சொல்லி
மூவருமே வீட்டினுடைய வாயிலுக்கு அருகில் வருகிறார்கள். எங்கள் வீட்டில் அன்பு நுழையட்டும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட உள்ளே அன்பு நுழைகிறார். அன்போடு சேர்ந்து வெற்றியும் செல்வமும் உள்ளே நுழைகிறார்கள். அப்பொழுது அந்த குடும்பத் தலைவர் கேட்கின்றார், நாங்கள் ஒருவரைத்தானே அழைத்தோம், அன்பைத்தானே அழைத்தோம், நீங்கள் இருவருமே உள்ளே வருகிறீர்களே என்று கேட்டபொழுது அன்பு என்கின்ற அந்த முதியவர் இப்படியாய் சொன்னார், நீங்கள் செல்வத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மீதி இருக்கின்ற நான் வெளியே நின்றிருப்பேன், அல்லது என் வழியே நான் சென்றிருப்பேன். மாறாக நீங்கள் என்னை அழைத்ததால் என்னோடு கூட சேர்ந்து இவர்கள் இருவரும் வருவதுதான் வழக்கம் என்று கூறினார்கள். அன்புக்கினியவர்களே, ஞானம் வேண்டும் என்று கேட்ட சாலமோனுக்கு கடவுள் செல்வத்தையும் புகழையும் சேர்த்து வழங்கியது போல் அன்பை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வரவேற்றால் செல்வமும் புகழும் வெற்றியும் இன்னும் பலவும் தானாகவே வந்து சேரும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளும் ஞானத்தை பெறுவதற்காக செவிக்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடுதலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது. பகுத்தறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள தலை சிறந்த ஒரு கொடை. நன்மை தீமை ஆகிய இரண்டையும் பகுத்து பிரித்து அறிவது மட்டும் பகுத்தறிவு அல்ல. அதற்கு மேலாக நல்லவற்றிலும் மிக உயர்ந்தவற்றை தேர்ந்து தெளிவதே உண்மையான பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மையான ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. அத்தகைய பகுத்தறியும் திறனை தனக்கு வழங்கும்படி சாலமோன் அரசர் இறைவனிடம் வேண்டினதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். வாழ்வில் வந்து சேரும் நல்லவற்றிலும் மிக சிறந்தவை எவை என்பதை பகுத்தறிந்தால் மட்டும் போதாது, அவற்றை பெறுவதற்கும் நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அவற்றை பெறுவதற்கு நம்மிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வலியுறுத்துவதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். புதையல், முத்து, மீன்கள் நிறைந்த வலை என்ற 3 உவமைகள் வழியே இறையரசை தேடி கண்டுபிடித்தால் அதை பெறுவதற்கு நம்மிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்தல் என்ற கருத்துக்களை இயேசு இன்றைய உவமைகள் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார். இம்மூன்று உவமைகளிலும் நமது சிந்தனைகள் முதலில் இந்த புதையல், முத்து ஆகியவற்றின் பக்கம் நாம் திருப்புவோம். அகராதியில் புதையல் என்கின்ற சொல் பொதுவாக பூமியில் புதையுண்டு கிடக்கும் அரிய கருவூலங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அரிய கருவூலங்களில் ஒன்றாக அடிக்கடி பேசப்படுவது வைரம். நீங்கள் யூடியூப் சேனலுக்கு சென்று, இந்த வலையொலிக்கு சென்று புதையல் இந்த வைரம் எப்படி தோண்டப்படுகிறது அல்லது எங்கிருந்து அது எடுக்கப்படுகிறது, எவ்வளவு ஆழத்திற்கு பூமி தோண்டப்பட்டு அது கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் தேட விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைய புதிய புதிய விஷயங்கள், விடயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்படித்தான் இந்த வைரங்கள் குறித்த காணொளிகளும் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் புரிந்து கொண்டால் இறையரசின் பண்புகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். பூமிக்கு அடியில் புதையுண்டு போகும் நிலக்கரி, அங்கு நிலவும் மிக உயர்ந்த அழுத்தம், மிக அதிக வெப்பநிலை ஆகியவற்றின் உதவியால் வைரமாக மாறுகிறது. எவ்வளவுக்கெவ்வளவு அழுத்தமும் வெப்பமும் கூடுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அங்கு உருவாகும் வைரமும் உயர்ந்த தரமுள்ளதாக மாறுகிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. அதேபோல் வாழ்க்கையில் அழுத்தமும் வெப்பமும் கூடும் வேளைகளில் இறையரசின் மதிப்பீடுகளை வெளிப்படுத்தும் வைரங்களாக நாமும் மாற முடியும் என்பதே வைரமாக மாறும் நிலக்கரி நமக்கு சொல்லித்தரும் பாடம்.
அடுத்ததாக முத்தை குறித்த இந்த ஓமை தருகிற செய்தியை அறிந்து கொள்ள முத்தின் பக்கமாய் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்புவோம். ஆழ்கடலில் வாழும் சிப்பிக்குள் உருவாகும் அரிய கருவூலம் முத்து. இந்த முத்து உருவாகும் விதம் இறையரசின் மற்றொரு பண்பை நமக்கு சொல்லித் தருகிறது. வெளியிலிருந்து கடலில் வெளியிலிருந்து சிப்பிக்குள் நுழையும் அந்நிய துகளோ துளியோ சிப்பிக்குள் மாற்றங்களை உருவாக்குகின்றது. உத்தரவின்றி உள்ளே நுழைந்துவிடும் அந்நிய பொருளை சுற்றி சிப்பி உருவாக்கி கொள்ளும் காப்பு கவசமே முத்தாக மாறுகிறது என்று சொல்லி முத்தை குறித்த அல்லது முத்து உருவாக்கும் செயலை குறித்த அறிவியல் நமக்கு சொல்லுகிறது. அதேபோல் நமது உள்ளங்களில் உத்தரவின்றி நுழையும் அந்நிய எண்ணங்களை அழகிய முத்தாக மாற்றும் வலிமை பெற்றவர்கள் நாம் என்பதை இந்த முத்து ஓமை நமக்கு சொல்லித் தருகிறது. புதையலும் முத்தும் மதிப்பு மிக்கவை என்று சிந்திக்கும் போது கூடவே நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியும் ஒலிக்கிறது. நம்மில் பலர் மதிப்பு என்கின்ற அந்த சொல்லுக்கு விலை மதிப்பு என்ற பொருளை நாம் தவறாக சேர்த்து விடுகிறோம், சேர்த்து கொள்ளுகிறோம் அல்லது தந்து விடுகிறோம். ஒரு பொருள், ஒரு செயல், ஒரு கருத்து, இவற்றின் மதிப்பு இவ்வுலகத்தினுடைய விலை என்கின்ற அளவுகோலை மட்டும் வைத்து மதிப்பிட செய்யப்படுகிறது என்பது வருத்தத்தை தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகில் எல்லாவற்றுக்கும் விலை குறிக்கப்படுகிறது என்பது மிகவும் வேதனையான ஒரு போக்கு. எடுத்துக்காட்டாக, ஒரு நாட்டில் இயற்கை பேரிடர்கள், அது புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், சூறாவளி காற்றாக இருக்கட்டும், இந்த இயற்கை பேரிடர்கள் ஏற்படுத்துகின்ற சேதங்களை பற்றி பேசும் அதே நேரத்தில் அந்த இயற்கை பேரிடரால் உருவான இழப்புகளுக்கு எவ்வளவு மில்லியன் டாலர் என்ற விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. நாட்டில் நிகழும் விபத்து, தீவிரவாதிகளின் தாக்குதல், கொள்ளை நோய், வறட்சி என்ற அனைத்துமே பணத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது என்கின்ற கசப்பான உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் இப்பொழுது கடந்த 6 மாதத்திற்கு மேலாக இந்த உலகையே உருகுலைய வைத்திருக்கும் இந்த கோவிட்-19 கொரோனா என்கின்ற இந்த கொள்ளை நோய் மனித சமுதாயத்தில் பல்லாயிரம் உயிர்களை பலி வாங்கியிருக்கிறது. இன்றைய செய்தித்தாள், காலை செய்தித்தாள் நமக்கு தருகிற செய்தி, இதுவரை உலகம் முழுவதும் 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் இறந்திருக்கின்றார்கள். 1,59,00,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் மட்டும் 13 லட்சத்தை கடந்து நோய் தொற்று பரவியிருப்போரின் எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த விளைவு நாம் மேற்குறிப்பிட்ட அந்த பணத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது பல 1000 கோடிகள் என்று மதிப்பிடப்படுகிறது. காரணம், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இந்த கொள்ளை நோய் வேரோடு சாய்த்திருக்கிறது. துன்பப்படுகின்ற மனிதர்களை பற்றி பேச வேண்டிய இந்த தருணத்தில் கூட உலகினுடைய பல்வேறு அரசுகள், தங்களை பிக் பிரதர்ஸ் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அரசுகளும் கூட தங்களுடைய பொருளாதாரம் சரிந்துவிட்டது, பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, பண மதிப்பீடு குறைந்திருக்கிறது என்கின்ற நிலையில்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறது என்கின்ற அவலம் பெரும் வருத்தத்தை நமக்கு தருகிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா சம்பவங்களும், எல்லா நிகழ்வுகளும் வர்த்தக உலகின் அளவுகோலை கொண்டு விலை நிர்ணயிக்கப்படும் போது லாபம் நட்டம் என்ற கணக்கு எழுகிறது. உபயோகமானவை, உபயோகமற்றவை என்று தரம் பிரிக்கப்படுகிறது. இந்த கண்ணோட்டத்தின் மிக கொடூரமான வெளிப்பாடு, மனிதர்கள் கூட பயனுள்ளவர்கள், பயனற்றவர்கள் என்று பாகுபடுத்தப்படுகிறார்கள்.
இந்த பாகுபாட்டினால் மிகவும் பாதிக்கப்படுவோர் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற வயது முதிர்ந்தோர். கடந்த வார செய்தித்தாள்கள், கடந்த மாத ஊடக செய்திகளை வாசித்து பாருங்கள். நம்முடைய தமிழகத்தில் கூட பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா நோய் தொற்று தங்களுடைய குடும்பத்தினுடைய வயது முதிர்ந்த பெற்றோருக்கு வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட இளம் பிள்ளைகள், இளம் தம்பதியினர் அவர்களை சாலையில் கொண்டு வந்து விட்டு சென்ற நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கான ஞானத்தை, பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்தோர்கள் ஒரு சிறு நோய் தொற்று நிச்சயமாக போய்விடும். நல்ல உணவு, நல்ல மருத்துவம் அவர்களுக்கு கொடுத்தால் ஒரு 5-7 நாட்களில் அவர்கள் குணமடைவார்கள். ஏன், தான்சன்யாவினுடைய முதன்மை குடிமகன் சொல்லுகின்றார், என்னுடைய மகனுக்கு கூட கொரோனா நோய் தொற்று இருந்தது. நான் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை, மாறாக எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் கொடுத்தேன், இப்பொழுது நன்றாக இருக்கிறான். கடந்த வாரத்தில் வலையொலிகளில், சமூக ஊடகங்களில் நாம் கண்ட காட்சி அது. ஆனால் இன்று நம்முடைய இளையோர், இளம் தம்பதியினர் தங்களுடைய குடும்பத்தினுடைய முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு இந்த நோய் தொற்று வந்துவிட்டது, இவர்களால் இது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பரவும், தன்னுடைய குழந்தைகளுக்கு பரவும் என்று சொல்லி தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க இவர்கள் எடுக்கின்ற முயற்சியில் தங்களுக்கு குழந்தைகளாய் இருந்த தங்கள் குழந்தைகளால் வெளியேற்றப்படுவது, விரட்டி எடுக்கப்படுவது, தெருவில் தூக்கி எறியப்படுவது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி இன்று மரியாவின் பெற்றோரும் இயேசுவின் தாத்தா பாட்டியுமான புனித அன்னா சுவக்கின் ஆகியோரின் திருநாளை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த ஆண்டு இது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் நாம் கொண்டாடவில்லை. ஆயினும் இந்த திருவிழா குறித்த சிந்தனையை பெற்றுக்கொள்வது இன்றைய காலகட்டத்தின் கொள்ளை நோயினுடைய இந்த சூழலின் மிக முக்கிய சிந்தனையாகவே நான் பார்க்கின்றேன். கடந்த ஆண்டு நம்முடைய பங்கில் இதை மிக விமரிசையாக கொண்டாடினோம். அன்றைய நிகழ்வுக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தினுடைய பங்கினுடைய நிறைய தாத்தாக்கள், பாட்டிகள் இடத்தில் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தார்கள். என்று அவர்களை நான் சிறப்பாக நினைவு கூறுகின்றேன், ஜெபிக்கின்றேன். நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் இவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இவர்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் கலாச்சாரத்தில் ஊறி போய்விட்ட நாம் வயதில் முதிர்ந்தோரை அவர்கள் வாழ்நாளெல்லாம் பயன்படுத்திவிட்டு பின் முதியோர் இல்லங்களில் தூக்கி எறியும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய சிந்தனையாகவும் செயலாகவும் நான் பார்க்கின்றேன். புதையலையும் முத்தையும் குறித்த நற்செய்தியை புனிதர்களான அன்னா சுவக்கின் திருநாளான இன்று கேட்பதற்கு வழிவகுத்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். வயது முதிர்ந்த நம் உறவுகள் என்ற புதையலை, முத்தை போற்றி பாதுகாக்க இறைவன் நமக்கு நல் மனம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புதையல், முத்து இவற்றின் மதிப்பை உணர்ந்த புனித சுவக்கினும் அன்னாலும் தங்களிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்து தியாகம் செய்து விலை மதிப்பற்ற அன்னை மரியாள் என்கின்ற புதையலை, முத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள். தாத்தா பாட்டி உறவுகளில் துவங்கி இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கியுள்ள புதையலையும் முத்தையும் போற்றி வளர்க்க எந்த தியாகத்தையும் செய்யவும் துணிவை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களை, இறுதியாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை உலக வரலாற்றில் மிக முக்கிய நாள் என்பதை இன்றைய சிந்தனைகளோடு நாம் சேர்த்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். 1914ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி முதல் உலகப் போர் துவங்கியது. சுமார் 90 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த முதல் உலகப் போரில் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த போரின் எதிரொலிகள் இன்றும் ஓயவில்லை என்பதுதான்
நிசப்தமான உண்மை. அதே சிந்தனையில் கோவிட்-19 கொள்ளை நோயால் உயிர் பலிகள் நிகழும் இந்த கடினமான சூழலிலும் உலகினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சிரியா, ஏமன், இஸ்ரேல், பாலஸ்தீனா, ஏன் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் ஒரு சில பகுதிகளில் அரசுகளும் அடிப்படைவாத குழுக்களும் கொலைவெறி கொண்டு திரிகிறது என்பதுதான் உண்மை. இவ்வுலகில் அமைதி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியில் இருப்போர் அமைதியை விரும்ப வேண்டும், அமைதியை நிலைநாட்டுவதில் ஆர்வம் கொள்ள வேண்டும், அமைதியின் சக்தியை உணரும் அறிவுத்திறனையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் அரசர் சாலமோன் நீடிய ஆயுள், செல்வம், எதிரிகளின் சாவு ஆகிய வரங்களை இறைவனிடம் கேட்காமல் மக்களுக்கு நீதி வழங்கும், நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று வேண்டியது போல உலகத் தலைவர்கள், குறிப்பாக மோதலில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளின் தலைவர்கள் உண்மையான ஞானம் பெற வேண்டும் என்று சொல்லி மனதுருகி ஜெபிக்க என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜூலை 30 வருகிற வியாழக்கிழமை உலக மனித வர்த்தகத்துக்கு எதிரான நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்திற்கும் விலையை நிர்ணயிக்கும் இவ்வுலக போக்கின் மிக கொடுமையான ஒரு வெளிப்பாடு மனித வர்த்தகம். அது என்ன ஃபாதர்? மனித வர்த்தகம். Human beings being sold or the flesh is being used in the market. இதைத்தான் வருகின்ற 30ஆம் தேதி உலகம் கடைபிடிக்கிறது. உலகில் உள்ள அனைத்திற்கும் விலையை நிர்ணயிக்கும் இந்த போக்கினால் அதிகமாய் பாதிக்கப்படுவது பெண்கள், சிறுவர் மற்றும் சிறியோர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆய்வின் பின்னணியில் இன்று 4 கோடிக்கும் அதிகமானோர் வியாபார பொருளை போல் விற்கப்படுகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. இக்கொடுமையை செய்து வரும் குற்றவாளிகள் எவ்வித தண்டனையும் பெறாமல் போவது காரணம் இவர்கள் சிறுவர் சிறுமியர் என்பதற்காக இந்த வர்த்தகத்தை இந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் இதை ஒரு வியாபாரமாகவே மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, மனிதர்கள் ஒவ்வொருவரும் மதிப்பு மிக்கவர்கள். எனவே தான் கடவுள் சொல்லுகின்றார், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன். ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு மேக் இட் காம்ப்ரமைஸ்ட். இதுதான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை, காரணம் நீ எல்லாவற்றையும் விட மேலானவன். கடவுள் சொல்லுகின்றார், என்னுடைய படைப்பின் மணிமகுடம் நீ. அன்புக்குரியவர்களே, அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்ற நாம் விலை மதிப்பு கடந்தவர்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்று கடவுள் நமக்கு தருகின்ற இந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் கடவுள் நமக்கு தர விரும்புகின்ற புதையலையும் முத்தையும் பெற்றுக்கொள்ள பொறுமையோடு இருக்க எல்லாவற்றையும் தியாகம் செய்ய அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியடை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்,
தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 29வது இறைவசனம். இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் எல்லாம் கடவுளால் முன்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுனுடைய சாயலை தாங்கியிருக்கின்றவர்கள். எனவே இயேசு என்ற இறைவார்த்தை வழிபாடு மூலமாய் நமக்கு விடுத்த செய்திகளுக்கு ஏற்ப வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை சிந்தையில் ஏற்று நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைத்து செபிப்போம். நிலைவாழ்வை வழங்க நாள்தோறும் பலிபீடத்தில் பலியாகும் எம் இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு திருச்சபையில் பணியாற்றும் திருப்பணியாளர்களை ஆசிர்வதியும். நாங்கள் இறைமக்களின் ஆன்மீக வாழ்வுக்காக தம்மையே எழுந்து பணியாற்றும் அருளை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய மக்களை வழிநடத்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடையாக அளித்தவரே எம் இறைவா, உம் மக்களாகிய எங்களை வழிநடத்த தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆட்சியாளர்களை ஆசிர்வதியும். இவர்கள் மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்ய தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் முன் குறிக்கப்பட்டோரை அழைத்து உமக்கு ஏற்புடையவருக்கு எம் இறைவா, பல்வேறு நாடுகளில் துன்புறும் உமது மக்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். இவர்களது துன்பத்தில் உமது அன்பும் அரவணைப்பும் ஆசிரும் ஆறுதலும் தொடர்ந்து இருந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் வார்த்தைகளினால் எமக்கு ஒளியூட்டுபவரே எம் இறைவா, அறியாமை இருளை நீக்க அருவழி ஏற்றும் சான்றோர்களை ஆசிர்வதியும். இவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்காக தம்மையே எழுந்து பணியாற்றும் தியாக உள்ளத்தை தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். சிறப்பாக நம் தேசத்தினுடைய வட மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மிகப்பெரிய கொள்ளை நோயினால் நாம் எல்லாரும் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று போராடும் சூழலில் இந்த பெருவெள்ளம் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு, இவைகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சல், பொருளாதார தடை, இருப்பதற்கான இடமற்ற சூழல், குடும்பத்தாருக்கு போதுமான உணவு இல்லாத நிலை, இவை எல்லாவற்றையும் கடவுள் தம் மனிதர்களை கொண்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். உலகில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காகவும் செபிப்போம். இஸ்ரவேல் மக்கள் மீது 40 ஆண்டுகள் ஆட்சி செய்த சாலமோன் பெரும் செல்வத்தையோ புகழையோ, ஏன் எதிரினுடைய மரணத்தையோ கூட கேட்காமல் இறைவாவும் மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை தாரும் என்று ஜெபித்து பெற்றுக்கொண்டது போல இன்றைய உலக தலைவர்கள், அரசுகள் அத்தகைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபிப்போம். கடவுள் அவர்களை நிரம்ப ஆசிர்வதிக்க வேண்டும். இந்த நோய் தொற்று காலத்தில் நோய் நொடிகள் அவர்களை அணுகாதபடி அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் பெயர் தாங்கியிருக்கிற புனிதர்கள் அவர்களுக்காக கடவுள் திருமுன்னிலையில் பரிந்து பேச வேண்டும். அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் பாரம் அல்ல, அவர்கள் நமக்கான சொத்து. அவர்களுடைய வழிநடத்துதல் நம் குடும்பத்திற்கான வளர்ச்சி என்பதை இன்றைய தலைமுறை உணர்ந்து கொள்ள, அவர்களை மாண்போடும் மதிப்போடும் ஏற்றுக்கொள்ள வழிநடத்த மன்றாடுவோம்.
தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார் என்று மொழிந்த இறைவா, உம்மால் முன்குறித்து வைக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, ஏற்புடையோராக்கப்பட்ட நாங்கள் அந்த தகுதிக்கேற்ப உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கை மூலமாய் உமக்கு புகழ் சேர்க்க கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னன்பு மாறாத. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாக முடிச்செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பில் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதன் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கிறோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருடன் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இறைவா, எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி இடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் தந்தை நீதிநாதன், இணை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடனும் ஓடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியில் எந்த மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தாயே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். 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 கடவுளின் ஞானத்தையும் அவருக்கு ஏற்புடையோராய் இருக்கவும் வாழ்க்கை என்னும் இந்த புதையலையும் முத்தையும் கடவுளின் அதிமிக மகிமைக்காக பயன்படுத்தவும் அருள் வேண்டி கரம் விரித்து மன்றாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்தின் ஊற்றாய் இருப்பவர், கேட்பதற்கு மேலாய் தருகிற கடவுள், நன்மை தீமையை பகுத்தாயும் அறிவை கேட்பினும் அள்ளித்தருகிற தெய்வம், இவருக்கு உகந்தவராய் வாழ அழைப்பு தருகிற கடவுள், நம்மை எல்லாம் இவருடைய பார்வையில் புதையலாய் முத்தாய் கணிக்கின்ற கடவுள். இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இன்றே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. திருவிருந்து பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிட, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. திருப்பாடல்கள் 102 இறைவசனம் 2. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகி இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புதுபிறப்படையும் பொருட்டு உம்முடைய திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுலமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்று எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சாலமோன் அரசருக்கு கடவுள் வழங்கிய அதே ஞானத்தால் நம் எல்லாரையும் நிறைவித்து ஆசீர்வதிக்க அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று புனிதர்கள் சுவக்கின் அண்ணா, புனித கன்னிமரியாவினுடைய பெற்றோர், இயேசுவனுடைய தாத்தா பாட்டி இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி. எனவே இன்றைய நாளில் ஒருவேளை இயல்பு வாழ்க்கையில் நாம் இருந்திருந்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நம்முடைய தாத்தாக்களையும் பாட்டுக்களையும் நாம் கொண்டாடி இருக்கலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இருக்கலாம். அவர்களோடு இன்றைய நாளை நாம் செலவிட்டு இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத ஒரு நோய் தொற்று நம்மை எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறது. இருப்பினும் உங்கள் எல்லார் சார்பாகவும் நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
கடவுள் உங்களை இன்னும் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்தில் எந்த நோய் நொடியும் உங்களை நெருங்காதபடி உங்களுடைய பெயர் தாங்கியிருக்கிற புனிதர்களை கடவுள் அனுப்பி உங்களை பாதுகாக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தாத்தா பாட்டிகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய பேர பிள்ளைகளை நீங்கள் கொண்டாடிய விசுவாசத்தில் கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்த்தெடுக்க முயற்சி செய்யுங்கள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள். குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை உங்களுடைய மாண்பை, உங்களுடைய இருப்பை ஒருவேளை கொண்டாடாமல் உங்களை குடும்பத்தினுடைய ஒரு சுமையாக கருதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இளைய தலைமுறையே உங்களுடைய தாத்தா பாட்டிகளை கொண்டாடுங்கள். அவர்கள்தான் உங்கள் குடும்பத்தினுடைய அரண் என்பதை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கான குடும்பத்தின் இராணுவ வீரர்கள் நம்முடைய குடும்பத்தினுடைய தாத்தாக்களும் பாட்டிகளும். எனவே அவர்களை கொண்டாடுங்கள், அவர்களுக்குரிய மதிப்பை கொடுங்கள். அவர்கள் வழியாய் உங்கள் குடும்பம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு முறை எல்லா தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அலைகடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. வானவன் கவிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திடதை செய்வார், ஞான சமாதான வழி நாம் வளர்ந்திடதை செய்வார். பாவ விலங்கருப்பாய், குருடர் பார்த்திட ஒளி விடுப்பாய், குருடர் பார்த்திட ஒளி விடுப்பாய். சாவுறும் தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பார், சாவுறும் தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பார். அலைகடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நிலை பெயரா கண்ணி